Hi friends, welcome to Mujahir FX. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து கேண்டிலிஸ்டிக் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய கண்டினியூஸாக வந்துட்டு இன்றைக்கு வந்து 2 கேண்டில் வந்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த 2 கேண்டிலையும் வந்து ஒரே வீடியோவில் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்குமே வந்து சேம் ரூல்ஸ். ஓகே ஹேங்கிங் மேனுக்கு பையாக இருந்தாலும் இன்வெர்டர் ஹேமருக்கு செல்லாக இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்டார் இந்த ஹேமர் மாதிரி. பட் இதில் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த விஷயமெல்லாம் வந்து வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்னா இது வந்து ஹேங்கிங் மேன். இதுக்கு முன்னாடி நீ இதே மாதிரி ஒரு இமேஜை வச்சுட்டு இதை வந்து க்ரீன் ஆக்கி வச்சுட்டு நீ ஹேமர்னு சொன்னியப்பா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அது ஹேமர் தான், இது ஹேங்கிங் மேன் தான். பிகாஸ் வந்து இதில் என்ன நடந்திருக்குதுன்னா அந்த கேண்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய பேசிக் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிற இடம் வந்து இங்கே. அது என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இங்கே வந்து ஓப்பன் ஆகி இது வரைக்கும் டவுன் ஆகி போயிட்டு திரும்ப பையர்ஸ் வந்து மேலே கொண்டுட்டு போய் தான் நிப்பாடிக்கிறாங்க. ஆனால் செல்லர்ஸினுடைய ப்ரெஷர் இந்த கேண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்ன நடக்க சான்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கேருந்து ஓகே இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அகெயின் வந்து மார்க்கெட் வரத்துக்குரிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கூட. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இது ஹேமராகவே வச்சுங்க. ஓகேவா? ஹேமராகவே இருக்கட்டும். இது இருக்கிற லொக்கேஷனை பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே இது வந்து சப்போர்ட். இது வந்து சப்போர்ட்டாக மாறும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே இப்போ நீங்கள் இது ஓர்டர் எடுக்காமல் விட போகிறீங்களா அப்படின்றது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்குவீங்க. நீங்கள் இதுக்கு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு உண்மையாகவே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னால் இந்த பிளேஸில் இருந்து பை பண்ணுவீங்க. வளமையாக வந்துட்டு உங்களுடைய ஹவருக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டை டேக் ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஓகே இப்போ வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்டா, நீங்கள் எகெயின் வந்து இதுக்கு வந்து பை தான் ஹேங்கிங் மேனுக்கு. நல்லா கேட்டுங்க. இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் எகெயின் வந்து செல் போகிறீங்க. அதாவது பை கேண்டிலே செல் போகிறீங்க. பிகாஸ் வந்து இது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸில் நம்ம பை சான்ஸ் எதிர்பார்க்கறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இருந்தால் கூட நம்மளுடைய கேண்டில் பேட்டர்ன் வந்துக்கிறதுனால நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? பை பண்ணுறோம். ஓகே அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது வந்து எகெயின் இங்கேருந்து இன்னொரு செல் எடுத்துகிட்டு நம்ம நம்மளுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வரும்னா இந்த கேண்டிலுடைய அப்சைட். அதாவது நம்ம தெரியும் வளமே வந்து நம்ம டைலோட வைக்க மாட்டோம். டைலை கொஞ்சம் கீழே வைப்போம். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மேலுக்கு வரும். ஓகே ஓகே இப்போ டெலீட் பண்ணியாச்சு. இதுக்கும் வந்து சேம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் செல் போகணும். ஸோ எங்கேருந்து செல் போவீங்க? ஸோ இந்த இடத்துலேருந்து செல் போவீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் வரும். டிபி வந்து 1 ஹவருக்கு அங்கே வைப்பீங்க. இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பிகாஸ் வந்து மார்க்கெட் இப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப மார்க்கெட் இப்படி போயிட்டு திரும்ப மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங்க போய் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு தான் மார்க்கெட் திரும்ப வரப்போகுது. ஸோ உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் பயப்படாமல் வந்துட்டு எகைன் வந்து ஒரு பை ஒன்று பண்ணி நீங்கள் அதை வந்து ஈக்குவல் பண்ணாலும் சரி. அப்படி இல்லை இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஹேமரோ ஹேங்கிங் மேனையோ காண்றீங்க வச்சுக்கோ. ஓகே ஹேங்கிங் மேன் ஒன்றும் இல்லை, கலர் சேஞ்ச் ஆகும். சிவப்பு கலர் இருக்கும், அது கிரீன் கலரில் இருக்கும். ஷூட்டிங் ஸ்டார் இன்வெர்டட் ஹேமர் ரெண்டும் சேம். பட் பேர் தான் மாறுது. அண்ட் வந்து இதில் வரக்கூடிய லொக்கேஷன் தான் பிரச்சனை. இப்போ இதே கொஞ்சம் இருங்க. ஓகே நம்ம காப்பி பண்ணிட்டோம். இது வந்து இங்கே வருது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நான் கலரை தான் மாற்றுறேன். ஓகே ஓகே நம்ம கலரை மாற்றிக்கலாம். ஓகே இதனுடைய பேர் இப்போ என்னென்னு மாறுதுன்னா ஷூட்டிங் ஸ்டார்னு மாறிடும். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப வந்து ஆர்டர் எடுக்க முடியாது. பிகாஸ் வந்து ஆல்ரெடி இது இருக்கிற இடமே வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மேலே இது மார்க்கெட் போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் அகெயின் வந்து பை பொசிஷனில் எடுக்க முடியாது. இன்வெர்டர் ஹேமருக்கு பை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக இதுதான் விஷயம். ஓகே நீங்கள் உங்களுக்கு கேண்டில்ஸ் வரக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நீங்கள் முடிவெடுக்கணும். நான் திரும்ப மறுபடியும் சொல்கிறேன் விளங்காதவங்களுக்கு. இது சப்போர்ட்டில் இருக்கும்போது என்ன எதிர்பார்க்கணும்? பை எதிர்பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸில் இருந்து என்ன பார்க்கணும்? செல் எதிர்பார்க்கணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேருந்து வரும்? நம்மளுடைய இதுபடி
மார்க்கெட் இப்படி இந்த அளவுக்கு அப் ஆகினா ஓகே எகைன் இப்படி ஒன்று வந்து எகைன் வந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு எகைன் இப்படி ஒன்று வரும்போது ஸோ நம்மளுடைய ஓல்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிக்கும். இப்படி புல் பேக் எடுத்து வர ஒரு லொக்கேஷனும் இந்த லொக்கேஷன் அண்ட் இந்த லொக்கேஷன் அண்ட் இந்த லொக்கேஷன் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் கேண்டில்ஸை கண்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பை எடுத்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.